எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக அமுதத்தை பெறுவோம். பிப்ரவரி 16, 2026 சிவராத்திரி மறுநாள். பார்வதி தேவி தவம் முடிந்த நாள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேற்றைய மகா சிவராத்திரி இரவு முழுவதும் அந்த ஈசனின் நினைப்பில் விழித்திருந்து இன்று காலை குளித்து முடித்து ஒரு புத்துணர்ச்சியோடு அமர்ந்திருக்கும் என் அன்பான நேயர்களே, இன்று பிப்ரவரி 16 சிவராத்திரிக்கு அடுத்த நாள். பல பேர் நேற்று சிவராத்திரி முடிந்து விட்டதே என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையான ஆன்மீக பலன் இன்றுதான் தொடங்குகிறது. ஏன் தெரியுமா? சிவராத்திரி என்பது நம் விதை விதைக்கும் இரவு என்றால் அன்று அந்த விதை துளிர்விடும் நாள் இன்று. அன்றைய விசேஷ ரகசியம், இன்று அமாவாசை திதி வருகிறது. முன்னோர்களின் ஆசியும் இறைவனின் அருளும் சங்கமிக்கும் அற்புதமான நாள். சிவபெருமான் இன்று அனுகிரகம் மூர்த்தியாக நமக்கு வேண்டியதை அள்ளி கொடுக்கும் நிலையில் இருப்பார். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய விஷயம் தானம். இன்று உங்களால் முடிந்த ஒருவருக்கு ஒரு வேளை உணவோ அல்லது ஒரு ஏழை மாணவனுக்கு ஒரு சிறிய உதவியோ செய்யுங்கள். சிவராத்திரிக்கு பிறகு செய்யும் இந்த தர்மம் உங்கள் 7 தலைமுறை பாவத்தையும் நீக்கும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். நண்பர்களே, இன்று யாரிடமும் கோபப்பட வேண்டாம். அமைதியாக சிவ சிவ என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். நேற்றைய விழிப்பின் பலன் இன்று உங்களுக்கு முகத்தில் ஒரு தேஜஸாகவும் ஒளியாகவும் மாறும். நண்பர்களே, தமிழகத்தின் பொக்கிஷம் திருவாலங்காடு. இன்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய கோவில் திருவாலங்காடு. வாடராணேஸ்வரர் கோவில். காளி தேவியோடு ஈசன் ஆடிய ஊர்வலத்தில் தாண்டவம் நிறைந்த இந்த இடம். வாழ்வில் எப்போதெல்லாம் நீங்கள் தோற்று போவதாக உணர்வீர்களோ அப்போதெல்லாம் அந்த தலத்துக்கு ஈசனை மனதார நினைத்தால் உங்கள் தொழில் வெற்றியாகும். நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் அந்த ஈசனின் அருளால் இன்பமாக அமையட்டும்.